பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 24 நாட்களுக்கு நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஜூன் 14ஆம் தேதி தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை நடத்துவது என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மொத்தம் 24 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தொடரில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் என்று அவையில் முன்வைக்கப்படுகின்றன என்ற பட்டியலை பேரவைத் தலைவர் தனபால் இறுதி செய்தார். மானிய கோரிக்கைகளுக்கு மத்தியில் சில மசோதாக்களும் வருகிற போது மானிய கோரிக்கையை தொடர்ந்து நம்ம மசோதாக்களும் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். மீதி இருக்கிறத கடைசி நாளில் எடுத்துக்குவோம். சார் 24 நாளுக்கு ரொம்ப குறைந்த அளவில் கால அளவாக இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 20 நாள் நடந்திருக்குது. 20 நாள் கூட மானிய கோரிக்கைகள் நடந்திருக்குது. இப்போ 24ங்கிறது ஒரு ரீசனபிள் டேட்டு. எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாம் திருப்தியாக இந்த புரோகிராமை ஒழுங்குபடி கொடுத்திருக்காங்க. இந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருப்பதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இதில் நாங்கள் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் மானிய கோரிக்கைகள் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டப்பேரவை கூடுவதையொட்டி சட்டமன்ற கட்சிகளின் நிலைப்பாடு, அவற்றில் இருக்கும் வெவ்வேறு அணிகளின் செயல்பாடு குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஸ்டாலின்.